My dear students, நீங்க ரொம்ப இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப லக்கியான ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லக்கியான பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கம்பேரிட்டிவ்லி அதுக்கு முந்தின வருஷம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும். ஆனா போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலுமே நீங்க இந்த வருஷம் ரொம்ப லக்கியான பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு 350 சீட்ஸ் தான் என்ன ஆகும், ஒரு 300 to 350 சீட்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சமான சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. பட் இந்த வருஷம் வந்து அதிகபட்சமான சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கை வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அப்டேட்ல. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸுமே நம்மளுக்கு வந்து போன வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, B.Pharm, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்சஸ். ஸோ போன வருஷம் வந்து இந்த ரேடியாலஜி அண்ட் இமேஜிங்க்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் மட்டும், சென்ட் ஜான் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கவுன்சிலிங்ல. பட் இந்த வருஷம் நம்மளுக்கு ப்ராஸ்பெக்டாஸ்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரேடியாலஜி கோர்ஸை. ஸோ இந்த ரேடியாலஜிக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,190 சீட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இந்த தடவை அப்ளிகேஷன் என்னதான் இன்க்ரீஸே இருந்தாலும் ஒரு 69,000 பேர் என்ன நம்ம பாசிட்டிவிட்டியாவே நினைப்போமே, 69,000 பேருக்கு ரேங்க் லிஸ்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 69,000 பேரையுமே கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் கூப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு 4 ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும். நிறைய பேருக்கு கண்டிப்பா சீட்ஸ் வந்து அலாட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுதாங்கிறது பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு அப்ளிகேஷன் இந்த கட் ஆஃப் கூடுனாலும் குறைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப முக்கியம் என்னன்னா ஹெவி காம்படிஷன் நம்மளுக்கு இருக்க போறது கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து இந்த பேராமெடிக்கல்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், கட் ஆஃப் வந்து குறையும். அப்ளிகேஷனுடைய எண்ணிக்கை, கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அப்படி இருக்கும்போது ரவுண்ட் 1 and 2ல வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 3 and 4க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் கண்டிப்பா இருக்கும், நிறைய பேருக்கு கிடைக்கும். சீட்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு மீதமானா வேக்கண்டா இருந்து திருப்பி நம்மளுக்கு மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கண்டிப்பா நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, யாரும் போய் ரிப்போர்ட் பண்ணாம சீட்டை கன்ஃபார்ம் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அந்த மாப்அப் ரவுண்ட்ல கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த வருஷம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுடைய கட் ஆஃப் வந்து அபவ் 175க்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். டாப் கோர்சஸ், அதாவது பிஎஸ்சி நர்சிங், B.Pharm, பிபிடி, பிஓடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லயும் சீட் கிடைக்கும். பிஎஸ்டி, கேஎம்சிஹெச் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, வேலம்மாள், இந்த காலேஜ்லயுமே கிடைக்கும். உங்க கட் ஆஃப் வந்து 174ல இருந்து 160க்குள்ள இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். அதர் கோர்சஸ், அதாவது டாப் கோர்சஸ் தவிர கிளினிக்கல் நியூட்ரிஷன், நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி, ரேடியாலஜி, எம்எல்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ரேஞ்ச் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய பிலாங்ஸ் டு கேட்டகரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் கோர்சஸுமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம், சாய்ஸ் ஃபில்லிங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ 174 to 160க்கு வந்து டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்ஸுமே கிடைக்கும். பிலோ 160 to 145 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க சீட்ஸை. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு சீட் அலாட் ஆகும். கண்டிப்பா ஒரு மாடரேட்டான காலேஜ், மாடரேட்டுங்கிறது வந்து நல்ல காலேஜ் தான், அந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகே, இந்த பிலோ 145க்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு மாப்அப் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த 145 கீழே இருக்கவங்க இந்த மாப்அப் ரவுண்ட்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா சீட் கிடைக்கும். பட் அந்த மாப்அப் ரவுண்ட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா பொறுமையா வெயிட் பண்ணணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு என்னதான் 69,000 பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 21,190 சீட்ஸ் போட்டிருக்காங்க. பட் இந்த சீட்ஸை காட்டிலும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும் போது நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் ஆக தான் செய்யும். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு அப்டேட். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல சீட்டோடைய அனலைசிஸை பேஸ் பண்ணி, கட் ஆஃப் அனலைசிஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ இது வந்து உண்மையாவே நீங்க வந்து ரொம்ப ஒரு லக்கியான பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப முக்கியம், நீங்க எல்லாருமே என்ன கட் ஆஃபா இருந்தாலும் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டா இந்த அக்யூரேட்டா இந்த கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த கோர்ஸ் கிடைக்குமான்னு கேக்குறீங்க. அப்படி அக்யூரேட்டா நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் தான்
தான் பண்ண முடியும். முக்கியமா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல எவ்வளவு சாய்ஸஸ் கொடுக்குறீங்க, எப்படி கரெக்டா பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். ஸோ நீங்க வந்து இந்த வருஷம் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம், நல்ல நியூஸ், ஹாப்பியான நியூஸ். இதே மூமெண்டோட நீங்க என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணல. அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னாலே தெரியும் அபிஷியல் வெப்சைட்ல. ஸோ எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 18ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு முக்கியமான டே. சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் போயிட்டு இருக்குது. ஸோ பண்ணி என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டிப்ளமோ நர்சிங் உடைய அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹியரிங் உடைய ரிசல்ட் என்ன வருதுங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கடுத்த அப்டேட் வந்து வரும். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.